நான் வந்து விண்டோ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வருவேன். அந்த இடத்துல வந்து மேலே ஏறி டாடா காமிச்சிட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போயிருவேன். நான் சிஎம் வரணும்னா அது இல்ல. இன்னைக்கு சிஎம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அது அக்கா கஸ்தூரி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து சேனல்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு சிரிக்கிறாங்க. ஆனா யாருமே பொள்ளாச்சி இஷ்யூ பத்தி பேசவே மாட்டாங்க. ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துட்டு அதையும் நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் எங்க? நம்ம சொல்ற கோரிக்கையை நிறைவேற்றி நான் பண்ணிட்டேன்னு சொல்ற முதல்வர் எங்க? இதே தாவேகா தலைவர் விஜய் வந்து அவ்வளவு வர்த்து இல்லைன்னு தான் கட்டுன மனைவிய பேசுறாரு. பேசிட்டு அது எப்படி மகளிர் தினத்தன்னைக்கு வந்து பேசுறாரு, பெண்கள் பாதுகாப்பை பத்தி ஒரு பேசுறாரு. வேடிக்கையா இல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு? கொள்ளையில இத்தனை பொம்பளை இருக்கும்போது உனக்கு பழகிறதுக்கு இவதானா கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச ஒரு நபர் இன்னைக்கு சொல்றாரு பெண்கள் பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். எப்படி உறுதிப்படுத்துவீங்க? உங்க கட்சிக்காரரே ஒரு பெண்ணை கூட பழகிக்கிட்டு அதை ஏமாத்தும் போது அட விடுற அது பாத்துக்கலாம் என்ன கொஞ்ச நாள் பேசுவாளா அப்படின்னு சொன்ன நபர் வந்து முதலமைச்சர் ஆகி அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. தான் சொந்த கட்சியில இருக்கக்கூடிய அண்ணா அண்ணா அண்ணான்னு பேசின காளியம்மாள் அவங்கள சகோதரிய பிசுறுன்னு சொன்னாரு. அவர் வந்து பெண்கள் உரிமையை பத்தி பேசுறாரு. எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. இந்த ஆட்சி ஏன் வேணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒவ்வொரு விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி இரண்யா தோழர் நிறைய சொன்னாலும் கூட ஒரு குடும்ப தலைவியா ஒரு பெண்ணா இந்த ஆட்சி ஏன் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு. பெண்கள் உரிமை தொகை இது எல்லாருக்குமே தெரியும். இதுல புதுசா நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப லாஸ்டா வந்து தோழர் சொல்லும் போது முதல்வர் வந்து ஒரு திட்டத்தை இப்ப ரீசெண்டா கொண்டு வந்தாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்மளுடைய கனவு கேட்கறதுக்கு வீட்டுல ஒரு குழந்தையா இருந்தா பேரண்ட்ஸ்க்கு பயமா இருக்கும். உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. ஐயோ நம்மளுக்கு பட்ஜெட் எடுத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு. ஒரு கணவன் மனைவிட்டே கேட்க முடியல, ஒரு சகோதரன் ஒரு சகோதரிட்ட கேட்கறது இல்ல. இவங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்து ஐயோ அந்த கடன் நம்ம தலையில வந்துருமோ. ஏன்னா இன்னைக்கு எல்லாரோட சூழ்நிலைகளும் கடந்த ஒரு 12 ஆண்டு காலமா அப்படிதான் இருக்கு. தேவைக்கு அதிகமா பணம் யார்கிட்டயுமே இல்லை. வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்துல பார்த்து செய்யறதா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க கனவை சொல்லுங்க அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு. இன்னைக்கு நான் சென்னையில் நிறைய இடங்கள் நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு நகர்ப்புற குடியிருப்புகளாக மாறி இருக்கு. எத்தனை பேருக்கு கனவு வந்து ஒரு வீடு வந்து ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் அது வாங்க முடியாது. ஆனால் இந்த அரசு முன்னெடுத்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பல ஆயிரம் குடும்பங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஓட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகதிகளுக்கு, ஈழத்து அகதிகளுக்கு குடியிருப்புகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. இந்த அரசு வந்து வாக்குக்காக மட்டுமே செய்யுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதை விட ஒரு அபத்தமான விஷயம் எதுவுமே இருக்காது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் யாரு சொல்றது? இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வெளியே போயிருக்கு அப்படின்றது தெரியாது. ரெண்டாவது, ஒரு குடும்ப தலைவியா ஒரு பெண்ணா நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது முக்கியமா தேவைப்படுறது மருத்துவம், குழந்தைங்களுக்கான கல்வி. இன்னைக்கு கல்வியில சிறந்த தமிழ்நாடா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டம் மூலமாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த அளவுக்கு தரமான கல்வி கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கண் கூட அது பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிகமாக செலவு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்வியில் வரும், இன்னொன்று மருத்துவத்தில் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் பிரம்மாண்டம் இல்லை, இன்னைக்கு அங்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. இன்னைக்கு நான் ஏன் திமுக ஆட்சி வரணும் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நான் யோசிச்சேன் அப்படின்னா, என்னுடைய கணவர் கடந்த 2 ஆண்டு காலமா மருத்துவ விஷயங்களுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு இருக்கோம். நான் வந்து கட்சியில எந்த பதவியிலையும் இல்லை. உங்க சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, இங்க நாங்க எலெக்ஷன்ல நிக்க போறது கிடையாது. நாங்க வந்து எம்எல்ஏ எம்பி ஆக போறது கிடையாது. ஆனா ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியாக வேண்டிய கடமையில இருக்கும். மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே இங்க எல்லா கவர்மெண்ட் சூப்பரா தான் கொடுத்துட்டு இருக்கா, பிரச்சனையே இல்லையா அப்படின்னா, தனிநபர்கள் பிரச்சனை நீங்க அரசாங்கத்தை பிரச்சனையோட ஒத்து பாக்குறீங்க, அதுதான் பிரச்சனையே. ஆனா அதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்றத நம்ம தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்ப நான் கேள்வி கேட்கிற இடத்துல நான் அந்த தைரியத்துல நான் இருக்கணும். என்னோட அரசாங்கத்துக்கிட்ட நான் கேள்வி கேட்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னா, என்னுடைய குரல் அரசர்கிட்ட போய் சேருதா, முதல்வர்கிட்ட போய் சேருதா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து வாக்களிக்க முடியும். தோழர் சொன்ன மாதிரி நான் வந்து விண்டோ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வருவேன். அந்த இடத்துல வந்து மேலே ஏறி டாடா காமிச்சிட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போயிருவேன். நான் சிஎம் வரணும்னா அது இல்லை. இன்னைக்கு சிஎம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அது ஏன்னா இன்னைக்கு என்ன செஞ்சாலும் பேசுறவங்க பேசிட்டு இருக்காங்க. தேவைகள் இருக்காமா? தேவைகள் இருக்கு. நான் திருப்பி நான் தான் சொல்லுவேன். ஆனா அந்த தேவைகள் சரியான இடத்துல போய் கேட்கப்படுது அப்படின்னா அதுக்கு திமுக மட்டும்தான் அதுக்கு வந்து சரியான தலைமையில இருக்கு அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்ல முடியும். நான் நவம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனைக்கு போறேன்.
ஒரு சின்ன சர்ஜரி விஷயமா போறோம். அங்க ஒரு மருத்துவர் கொஞ்சம் அகராதித்தனமா நடந்துட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து பெரியாரை பாக்குறவங்க இல்லையா, பெரியாரை பார்த்து வளர்ந்தவங்க இல்லையா, நமக்கு சுயமரியாதை வந்து கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லிட்டு சுருக்குன்னு ஆயிடும். நான் அந்த இடத்துல இருந்து கோவமா வெளியே வந்துட்டேன். வந்த அடுத்த நொடி நான் செஞ்ச விஷயம் சிஎம் செல்க்கு நான் போட்ட ஒரு மெயில். அது இன்னும் என்னோட ஜிமெயில்ல இருக்கு. இது வந்து கதை இல்லை. நவம்பர் 22ஆம் தேதி நான் ஒரு மெயில் அனுப்புறேன் சிஎம் செல்க்கு. இந்த மாதிரி ஒரு மருத்துவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, எங்க சைடில் உள்ள நியாயம், நாங்கள் மிடில் கிளாஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த நாள் எனக்கு வந்த கால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4-5 கால் எனக்கு வந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சு, எங்கே போனீங்க, என்ன நடந்தது அப்படின்னு. 2-3 நாள் தொடர்ந்து இந்த கால் வந்துட்டு இதுக்கு மேலே இதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 1-2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றின எந்த பதிலுமே இல்லை. அப்போ நான் யோசிக்கிறேன், என்னடா எந்த பதிலும் இல்லை, எல்லாரும் மாதிரி தானே இந்த ஆட்சியும் அப்படின்னு யோசிக்கும் போது திருப்பி நாங்கள் மருத்துவமனைக்கு போகும்போது நான் என்ன கோரிக்கை கேட்டனோ அந்த கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. நான் என்ன விஷயம் கேட்டேனோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த விஷயம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இன்சூரன்ஸ் கார்டில் தலைவராக இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப தலைவராக இறந்துட்டாங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டை மாற்றணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த நபர்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கோரிக்கையை வச்சது அடுத்த நிமிஷம் நாங்கள் போகிற 2 மாதம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, இல்லை இப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. இதைத்தான் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு மருத்துவமனைக்கு, இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு சிட்டியில் இருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் தலைவலி காய்ச்சல் போனாலே 1000-2000 ஆகக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு நமக்கு அரசு வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மருத்துவமனைகளும் சிறந்த மருத்துவர்களும் சிறந்த மருந்துகளும் கொடுக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பாரம் வந்து நமக்கு இன்னைக்கு குறையுது. அப்போ நம்ம எந்த மாதிரியான அரசாங்கத்துக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம்? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஸ்டாலின் ஏன் வேணும் அப்படின்னு கேட்டால் பெண்கள் பாதுகாப்பு. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரக்கூடியவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு விடிய பஸ் போயிட்டு இருக்குங்க. கிளம்பாக்கம்ல இருக்கட்டும், கோயம்பேட்டில் இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு 2 o'clock 3 o'clock மேலே கூட பார்த்தீங்கன்னா 1 hourக்கு ஒரு பஸ் ஆச்சு இருக்கு. கிராமங்கள்லேயும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ். இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வரமா இருக்கு. இன்னைக்கு கிராமத்தில் இல்லைன்னா எங்கள் அம்மா எங்கள் ஆண்டி அவங்களாம் சொல்கிறாங்க, காசு இருக்காது, ஏன்னா நம்மள்ட்ட மிகையாக இருந்தால் தான் நம்ம கொடுக்கவே முடியும். இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் பஸ் இருக்குமா, நான் ஏறி நான் கோயிலுக்கு போயிட்டு நான் வந்தேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவையான விஷயங்கள், ஒரு அடிப்படை தேவையான விஷயங்கள். அதே மாதிரி இன்னைக்கு அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு அப்படின்றது நம்ம தலை நிமிர்ந்து சொல்லலாம். இன்னைக்கு இங்கே எத்தனை சகோதரர்கள் இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் வரும்போது கூட பள்ளிவாசலெல்லாம் நமாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நார்த் இந்தியாவில் அந்த விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க். நமாஸ் படித்தவங்கள அடிக்கிறாங்க, இந்த வீடியோஸ் கூட ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஏன் திமுக வேணும்னா இந்த விஷயத்துக்காக திமுக தேவைப்படுது. நமக்கு சமத்துவம் சகோதரத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், குழந்தைகளோட கல்வியாக இருக்கட்டும், இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் மெடல் வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்க ஜெயிச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. முதல்வர் வச்ச திட்டத்தில் கூட ஒவ்வொருத்தருக்கான ஒரு சுயமரியாதையை அவர் வச்சிருக்காரு. ஒரு பேரில் கூட இலவசம்னு சொல்லக்கூடாது, சுயமரியாதையோடு நடத்துங்க. ஒவ்வொரு உயிர்களுக்கான சுயமரியாதை இருக்குது, ஒவ்வொரு உயிர்களுக்கான தேவைகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம தைரியமாக சில இடங்கள்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதுலேயும் ஒரு சில பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். அக்கா கஸ்தூரி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து சேனல்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு, சிரிக்கிறாங்க. ஆனால் யாருமே பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி பேசவே மாட்டாங்க. பொள்ளாச்சியில் நடந்த விஷயங்களை பற்றி எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துட்டு அதையும் நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் எங்க? நம்ம சொல்கிற கோரிக்கையை நிறைவேற்றி நான் பண்ணிட்டேன்னு சொல்கிற முதல்வர் எங்க? அப்போ யார் வந்து நம்மளுக்கு முதல்வராக வேணும் அப்படின்றது ஒரு நம்மளே நம்ம கேட்டு பார்த்துப்போம். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தொடரணுமா அப்படின்னா கண்டிப்பாக தொடரணும். இதில் ஒரு சில பேர் வந்து வதந்தி பரப்பிட்டு இருக்குது. நாடார்கள் வாக்களிக்க மாட்டாங்க, இந்துக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன் இந்துக்கள் வாக்களிக்க மாட்டாங்க? இந்து விரோத ஆட்சி. அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம்ன்ற திட்டத்தை கொண்டுட்டு வந்த கலைஞர் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவங்க எங்க இந்துக்களுக்கு விரோதியா இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, இந்து விரோத கட்சி. இல்லைங்க, நாங்க வெறுப்புக்கு எதிரான கட்சி, அவ்வளவுதான். இங்க யாரையும் தடுக்கல. நீ சாமி கும்பிடாதன்னு சொல்லல, நீ நமாஸ் படிக்காதன்னு சொல்லல, நீ பிரேயர் பண்ணாதன்னு சொல்லல.
அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க பண்ணிக்கோங்க. எங்க விளக்கு ஏத்தணுமோ அங்கேயே விளக்கு ஏத்துங்க. நீ பள்ளி வாசலுக்குள்ளால போய் முருகனை தேடாத, பள்ளி வாசலுக்குள்ளால போய் ராமனை தேடாதன்றதும் நம்மளுடைய கருத்து. நம்ம அதை தான் நம்ம அக்செப்ட் பண்றோம். அந்த மாதிரி அரசு தான் நம்ம பார்க்குறோம். நீங்க பள்ளிவாசலுக்குள்ள ராமனை தேடி, பள்ளிவாசலுக்குள்ள இறைவனை சிவனை தேடியே நீங்க பழக்கப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு தேவை ஒரு கலவரம். அந்த கலவரம் இங்க நடக்கவே நடக்காது. ஏன்னா இது பெரியார் மண். மறுபடியும் சொல்றோம், இது பெரியார் மண். இங்க உங்களுடைய ஈன புத்தியை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு சாதாரண நம்ம நினைக்கிறோம் இவங்க மெத்த படிச்சவங்க அரசியல் பேசுறாங்களா? இல்லைங்க. பூ கட்டிட்டு ரொம்ப சாதாரணமா அரசியல் பேசிட்டு போயிடுறாங்க. ஆட்டோ ஓட்டிட்டு ரொம்ப சாதாரணமா அரசியல் பேசிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு அரசியல் அறிவு அதிகம் உள்ள மாநிலம் இந்த மாநிலம். அதனால தான் இங்க பிரச்சனைகள் பண்றதுக்கு வழி இல்லாம சங்கிங்க இன்னும் சல்லித்தனமாவே சுத்திட்டு இருக்காங்க. சங்கிங்கள் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, இந்த பாபரி மசூதி இடிச்ச டைம்ல என்னென்ன கலவரங்கள் பண்ணாங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூட பர்தாவை போட்டுட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவனுங்க பர்தாவை போட்டுட்டு கலவரத்தை பண்ணிட்டு இஸ்லாம் பெண்கள் பண்றாங்கன்ற மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. குல்லா போட்டுட்டு தாடியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு செட்டப் பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு கலவரம் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் கலவரம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவே நாடகமாடி எத்தனை பொய்களை பேசணுமோ அத்தனை பொய்களை பேசி அவதூறு பரப்புறது. ரொம்ப ஈஸியாக அவதூறு பரப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தைரியமா வெளியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய கைக்கூலிகள் இங்க நிறைய இருக்காங்க. அது நிறைய பேர் சொல்றாங்க, ஓ திமுக ஓட்டு போடுங்க இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். அது கிண்டலா சொல்றாங்க. இன்னைக்கு பாஜக தானே இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அதிமுகல இருந்து எடப்பாடியார் அவர்கள் எது பேசுறதா இருந்தாலும் அவர் டெல்லி போய் தானே பேசுறாரு. அவரால் முடிவெடுக்க முடியலையே. இதை தோழர் சொன்னாங்க, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இப்படி பேசினாருன்னு. அதனால தான் அந்த அம்மையார் யாரையுமே பேச விடாம ஆக்கி வச்சிருந்தாங்க. இருங்கடா ஊமையாவே இருங்க, ஏன்னா வாயை திறந்தா இந்த கூவம் தெரிஞ்சு போயிடும். அதனால தான் வாயை திறக்காதீங்க, எல்லாரும் காலில் விழுந்து கடைங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த அம்மையார் இருந்தாங்கன்னா இன்னும் இவனுங்க நிமிந்தே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களுடைய ஆட்சி வேணுமா, இல்லை நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற ஆட்சி வேணுமா? இன்னைக்கு நான் கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் வருதுங்க. கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ஒரு குறைகள் இருந்தால் கேள்வி கேளுங்க, நியாயமான விதத்தில் கேள்வி கேளுங்க. இன்னைக்கு தோழர் சொன்ன மாதிரி கார்த்திகா சொல்லியிருக்காங்க, நான் பெரியாரோட சிலையை உடைப்பேன் அப்படின்னு. பாவம், அவங்களுக்கு என்ன வெறுப்பு உணர்ச்சியோ தெரில, என்ன பயமோ தெரில. இன்னும் அவங்க பெரியார் பின்னாடியே இருக்காங்க. இறந்த 50 வருஷம் ஆச்சு. நீங்க அதை விட்டு வேற அரசியல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பண்ண தெரியாது. மாண்பான அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னா அரசியல் பண்ண தெரியாது. அவதூறு. இன்னைக்கு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல பேசக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டு அந்த தலைமை ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை நாங்க என்ன சொல்றது, இல்ல இதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்றது தெரியல. பெண்களை அவ்வளோ கேவலமா பேசுற. ஏன் இதே தாவைக்கா தலைவர் விஜய் அவ்வளோ வர்த்து இல்லைன்னு தான் கட்டுன மனைவியை பேசுறாரு. பேசிட்டு அது எப்படி மகளிர் தினத்தன்னைக்கு பேசுறாரு, பெண்கள் பாதுகாப்பை பத்தி ஒரு பேசுறாரு. வேடிக்கையா இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு? தோழர் சொன்ன மாதிரி சீமான் அவர்கள் கொள்ளையில இத்தனை பொம்பளை இருக்கும்போது உனக்கு பழகிறதுக்கு இவதானா கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச ஒரு நபர் இன்னைக்கு சொல்றாரு, பெண்கள் பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். எப்படி உறுதிப்படுத்துவீங்க? உங்க கட்சிக்காரரே ஒரு பெண்ணை கூட பழகிக்கிட்டு அதை ஏமாத்தும் போது அட விடுறா, அது பார்த்துக்கலாம், விடுறா பார்த்துக்கலாம், என்ன கொஞ்ச நாள் பேசுவாளா அப்படின்னு சொன்ன நபர் முதலமைச்சர் ஆகி அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. தான் சொந்த கட்சியில இருக்கக்கூடிய அண்ணா அண்ணா அண்ணான்னு பேசின காளியம்மாள் அவங்கள சகோதரிய பிசுறுன்னு சொன்னாரு. அவர் பெண்கள் உரிமையை பத்தி பேசுறாரு. எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. அதிமுக பொள்ளாச்சி இஷ்யூ இன்னைக்கு எல்லாருமே மறந்துட்டாங்க. பொள்ளாச்சி இஷ்யூ பேசவே மாட்டேன்றாங்க. உடனே கேட்கறாங்க 2 வயசு குழந்தைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு தவறு செய்யறது யாரா இருந்தாலும் திமுக கட்சியாகவே இருந்தாலும் அவங்களை காப்பாற்றுறதுக்கான அரசு திமுக கட்சி திமுக கிடையாது. அதை ரொம்ப தலை நிமிர்ந்து ரொம்ப கம்பீரமா சொல்லலாம். பில்கிஸ் பானுவோட வன்புணர்வு செஞ்சவங்க கொலைகாரனுங்களை ஜெயிலிருந்து வெளியே வரும்போது மாலை போட்டு மரியாதை செஞ்ச கட்சி பாஜக. இன்னைக்கு இவனுங்க பேசுறானுங்க. இதே தமிழிசை அக்கா பேசுறாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் பேசுறாங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அக்கா கொஞ்சம் அங்கே நியூஸ் பாருங்க அக்கா, அது உங்க ஊர் தான், உங்க ஆட்சி தான் நடக்குது. இன்னைக்கு எந்த எந்த இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணவங்களை குற்றவாளிகளை திமுக யாரை ஆதரிச்சிருக்கு? உடனே சொல்லுவாங்க, ஏன் உங்க கட்சியில இவங்க பேசலையா?
ஜெயில் தண்டனை 6 மாதம் வாங்கப்பட்டிருக்காங்க, சிறைக்கு போயிருக்காங்க. அவங்க எந்த நபரும் இல்லை, ஜஸ்ட் அடிப்படை அபிமானிகள் மட்டும்தான். இங்கே எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ இல்லை அந்த கட்சியோட கார்டை வச்சுட்டு பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் இங்கே அந்த அட்ராசிட்டியை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த மாதிரியான ஒரு கட்சி திமுக கட்சி. அதனாலே திமுக தொடரணும். திமுக கொண்டு வந்த திட்டங்களை பற்றி பேசுனா இன்னைக்கு ஒரு நாள் போராது, இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இந்து விரோத கட்சியா இல்லை. என்னுடைய கணவர் பெரியாரிஸ்ட், இஸ் அ பக்கா ஏத்திஸ்ட். நான் பெரியாரை எப்படி பார்க்குறேன்னா ஒரு சித்தரா பார்க்குறேன். அவரோட சித்தாந்தத்தை நான் ஏற்கிறேன், அதனால நான் அவரை சித்தரா பார்க்குறேன். எனக்கு என் வீட்டில் வந்து சாமி கும்பிடுறதுலையோ நான் வந்து கோயிலுக்கு போகிறதுலையோ என்னை யாரும் தடை விதிக்கலை. இன்னைக்கு நான் பெரியார் மேடையில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து மதம் பிரச்சனை இல்லை, இங்கே சாமி பிரச்சனை இல்லை, இங்கே வந்து இனம் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும், ஃப்ரீ பஸ். இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுங்க, ஏன் ஃப்ரீ பஸ் இல்லையா, தெலுங்கானால இல்லையா, கர்நாடகால இல்லையா, ஆந்திரால இல்லையா, அங்க இல்லையா? இருக்கு. ஆனா நீங்க அங்க லோக்கல் ஐடி ப்ரூஃப் காமிக்கணும். அந்த அந்த மாநிலத்தை சார்ந்த அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அங்க ஃப்ரீ பஸ். ஒருவேளை ஆதார் கார்டு கொண்டுட்டு போகலைன்னா யூ ஹேவ் டு கெட் த டிக்கெட், நீங்க டிக்கெட்டை வாங்கியே ஆகணும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்னா பெண்களுக்கு ஃப்ரீ பஸ். அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், கன்னடர்களாக இருக்கட்டும், நார்த் இந்தியன்ஸாக இருக்கட்டும், ஏன் மங்கோலியனாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ரேசிசம் கூட இருங்க, நீங்கள் யாராக கூட இருங்க, ஆனால் பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு ஃப்ரீ டிக்கெட். இதுதாங்க ஆட்சி, இதுதான் பாரபட்சம் இல்லாத ஆட்சி. இதை யாரும் பேச மாட்டேன்றாங்க. மும்பையிலேருந்து வந்த என்னோட தோழிகள் அவங்க வந்து பார்த்துட்டு ஆச்சரியம்னா சொல்ல முடியாது, ஃப்ரீ டிக்கெட், இவ்வளோ அழகான பஸ் என்ன போது பாருங்க, மகளிர் விடியல் பெறுது, எவ்வளோ அழகான பஸ் போகுது. அவங்களுக்கு அங்கெல்லாம் மும்பையிலலாம் இந்த மாதிரி பஸ்ஸை பார்க்க முடியாது, அவுட்டர்லாம் போனீங்க இந்த மாதிரி பஸ் பார்க்க முடியாது. 1க்கு 10 வேலை கொடுத்து தான் போனாங்க, ஃப்ரீன்றது எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நான் வீடியோ காலில் காமிச்சாச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க பேசாமல் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் தமிழ்நாடை விட ஒரு பெஸ்ட் ஸ்டேட் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப அமைதியான முறையில் நம்ம இருக்கோம், இன்னைக்கு வந்து ஒரு 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 சகோதரத்தோடு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் திராவிடமும் இங்கே இருந்த பெரியார் மட்டுமே. அது ஒரு சில பேருக்கு பிடிக்காம இங்கே கலவரத்தை உண்டு பண்ணிட்டு அதில் குளிர் காஞ்சிட்டு பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு இல்லை வந்தே மாத்திரம் சொன்னதான் இந்தியன்னு சொல்லிட்டு நாங்களும் இந்தியன் தான்டா, நாங்களும் இந்தியன் தான். ஆனால் அதுக்காக ஒரு ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது எவ்வளோ அபத்தமோ, ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட போய் நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தமோ, நான் சொல்கிறேன் தமிழன் ஹிந்துவாக இருந்தாலும் அவன்கிட்ட போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதும் தப்பு தான். ஏன்னா நான் முருகனை வழிபடுறேன், நான் சிவனை வழிபடுறேன், யாருக்கு எல்லாருக்கும் ஒரு உரிமைகள் இருக்குது. அந்த உரிமையை அந்த மாண்பை காப்பாற்றுறது தான் ஒரு உண்மையான ஜனநாயகம். இன்னைக்கு ஜனநாயகம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் ஜனநாயகம் இருக்குது. இந்த பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது, இங்கே பக்கத்தில் பார்த்தா நான் கோவில் தெரியுது, இங்கே இருந்து நம்ம பெரியாருடைய தோழர்கள் இங்கே கூட்டம் போட்டுட்ருக்கோம். இதுதான் ஜனநாயகம். இந்த இந்த லைஃப் தான் எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த லைஃப் தொடரணும்னா திமுக ஆட்சி தொடரணும். வேற இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நம்ம திமுக ஆட்சி ஏன் தொடரணும் அப்படின்னு. இன்னும் நிறைய தோழர்கள் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ நான் ஒரு குடும்ப தலைவியை தான் நான் சொல்லியிருக்கேன். மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பேசிக் அடிப்படை விஷயமா இருக்கட்டும், இது எனக்கு அரசாங்கம் கொடுக்குது, எனக்கு இந்த அரசாங்கம் எனக்கு வேணும். இது எனக்கு ஓசின்னு சொல்லி கொடுக்கல, எனக்கு உரிமைன்னு சொல்லி கொடுக்குது. அந்த மரியாதைக்காக இந்த இயக்கம் எனக்கு வேணும், இந்த ஆட்சி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், பெரியார் இங்கே மட்டும் தேவைப்படலை, பெரியார் இன்னமும் தேவைப்பட்டுட்டு இருக்காரு, தமிழ்நாட்டை விட்டு வெளியும் தேவைப்பட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதியா அன்பா சகோதரத்துவமா சமத்துவமா வாழணும்னா பெரியார் இங்க தேவைப்படுறாரு. இன்னும் பெரியாரை நிறைய இடங்களுக்கு கடத்தி போகணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் இன்னும் நிறைய இடங்களுக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கு. இது வந்து எங்களோட தோழர்கள்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷனாவே நான் வைக்கிறேன். இன்னும் நிறைய பேசுங்க, பெரியாருடைய புகழ் ஓங்கட்டும், திமுக ஆட்சி தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். எதுக்கு தொடரணும்னா சகோதரத்துவம் சமத்துவம் வேணும்னா இது தொடரணும். ஒரு தடவை நான் ஏதோ ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்று படித்து நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கலைஞர் கேட்டிருக்காரு திமுக வேணுமா அதிமுக வேணுமா அப்படின்னு. அதுக்கு ஒரு அழகான ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு, நீதி வேணுமா அநீதி வேணுமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நீதி தாங்க வேணும், அநீதி வேண்டாம். சுத்தம் வேணுமா அசுத்தம் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சுத்தம் தான் வேணும், அசுத்தம் வேண்டாம்.
திமுக வேணுமா அதிமுக வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா திமுக தான் வேணும். சிங்கம் வேணுமா அசிங்கம் வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா சிங்கம் தான் வேணும். ஸ்டாலின் தான் வேணும். ஸ்டாலின் தான் வரணும். தமிழ்நாடு வெல்லணும். அதனால வெல்லட்டும் தமிழ்நாடு, வெல்லட்டும் தமிழ் பெண்கள், வெல்லட்டும் பெண்கள், வெல்லட்டும் சகோதரத்துவம், வெல்லட்டும் சமத்துவம், வெல்லட்டும் பெரியார் கொள்கை. நன்றி, வணக்கம்.